மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணம் வந்தாச்சு. ஒரு நாள் நண்பர்களோட என்ன நடந்தது, அப்படியே ஈழத்து மீனவனா சந்திக்க போறோம். வாங்க முதல்ல இருந்து சொல்றேன். ரோட்டில் இருந்த மரத்துல யாருக்கும் தெரியாமனாலும் மாங்காய் பிடிங்கி வீட்டுல வச்சு தூளை முப்போடையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்படி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. சாப்பிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம வீட்டுக்கு முன்னுக்கு இருந்த பிளாட்ல டிலாம் குரங்கு வித்த காட்டி இருந்தான். டே காணும் பாடா, அண்ணா வீட்டை போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போயாச்சு. அங்க போனா வீட்டுல இருக்கிற கிணத்து நாளத்தை பார்த்து பயந்துட்டா படிய. சாப்பிட வாங்கடா அண்ணா சொல்லு. நாங்க வந்தது அதுக்கு தான் சாப்பிட வலிக்கிட்டோம். மதிய சாப்பாடு சிக்கன் கறி, பருப்பு கறி, கேரட் சம்பல், சோறு சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்த வேலையை பாப்பாங்கன்னு பார்த்தா சின்ன பிள்ளை பந்து எடுத்து இவங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடி கொண்டிருந்தாங்க. பாட்டு படிக்கிறதுக்கு டிலானுக்கு பதிலா இன்னும் ஒரு ஆளை களமுறுக்கியாச்சு. நாங்க வந்தது வசியன் கடைசி பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாட. ஆனா பிள்ளை இந்த ஸ்கூட்டர் எடுத்து தான் விளையாடி கொண்டிருந்தோம். இதுக்கு பிறகு அது வேலையை தொடங்கலாம்னு பார்த்தா டிலாண்ட கைக்கு பாக்ஸ் போயிட்டு இனி அவன் நினைப்பு இலங்கையிலே நான் தான் பெரிய டிஜே ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பாட்டு போட்டுட்டு ஆடுவான். அதை நீங்களே பாருங்க. இதுக்கு பிறகு அது வேலையை தொடங்கும்னு பார்த்தா அண்ணாவும் சேர்ந்து தம்பினதுவக்கு எடுத்து சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாட வலிக்கின்றோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? புகைப்படம் எடுக்கிற பொறுப்பை விவேக் கிட்ட கொடுத்தாச்சு. இருக்கிற பொருளை வச்சு இடத்தை அலங்கரிச்சாச்சு. கேக் ஓபன் பண்ணக்க டிலாண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேலை முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் இடைவேளை. ஜூஸ் குடிச்சிட்டு மிக்சர், கேக், பிஸ்கெட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சின்ன பையன் இவருக்குத்தான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பியா. விவேக் செய்யறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? வசியண்ணா தம்பிக்கு சைக்கிள் கிஃப்ட் கொடுத்த. சைக்கிளை கண்ட சந்தோஷத்துல தம்பி சைக்கிளை விட்டு கீழே இறங்கவே இல்லை. அங்க இருந்து அடுத்ததா ஈழத்து மீனவன் அண்ணாவை சந்திக்க போனோம். கடல் மீன்பிடி சார்ந்த காணொலிகளை பதிவிட்டு வர விரைவில் அண்ணாவுடன் ஒரு காணொலியில் சந்திப்போம். அண்ணாவுடன் கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போனாங்க. அது எந்த இடம் அடுத்த காணொலியில சொல்றேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நான் உங்கள் ஜோகி. நன்றி.